சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக சுரேஷ், ஜாஃபர் சாதிக்கினுடைய சகோதரராக இருக்கக்கூடிய சலீமுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அந்த அதிகாரிகள் அலுவலகத்தில் இன்றைக்கு சலீம் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிர்வாகியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய அயலக பிரிவு துணை நிர்வாகியாக இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளில் சர்வதேச அளவில் இவர்கள் மெத்தப்பட்டன் என்று சொல்லப்படுகின்ற, சூழன் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான போதைப் பொருட்களை சர்வதேச அளவில் கடத்தியது தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு தொடர்புடைய முக்கிய நபர்கள் ஏற்கனவே 4 பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் ஜாஃபர் சாதிக்கினுடைய மனைவியிடம் நேற்றைக்கு காலை சுமார் 6 மணி நேரமாக சென்னையில் இருக்கக்கூடிய இதே அதிகாரிகள் தீவிர ஒரு விசாரணையை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குடைய மனைவியிடம் இது போன்ற விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தால் ஜாஃபர் சாதிக்கு எப்படி இந்த போதைப் பொருள் சர்வதேச கும்பலோடு தொடர்பு ஏற்பட்டது என்பது குறித்தெல்லாம் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமினாவிடம் இந்த விசாரணையை 6 மணி நேரத்துக்கு மேலாக நடத்தியதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களுடைய அடிப்படையிலும் விசாரணையுடைய அடிப்படையிலும் தற்போது ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரராக இருக்கக்கூடிய சலீமிடம் இந்த சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவரிடமும் இந்த விசாரணை முடக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய நிலையில் இவர்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களோடு மேலும் தொடர்புடைய நபர்கள் யார் யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மூலதனமாக எங்கெங்கிருந்தெல்லாம் இவர்களுக்கு பண வரவு வருகிறது, எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இருந்தெல்லாம் இவர்கள் இந்த போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள், அங்கிருந்து மூலப்பொருட்கள் எப்படியெல்லாம் பெறப்படுகிறது, இதற்கான பணப்பரிமாற்றம் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அந்த அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர் விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக யார் யார் கைது இருக்கும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு தலைக்குணிவு வழக்காக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் இந்த போதைப் பொருள் கடத்தியதன் காரணமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குடிவை ஜாஃபர் சாதிக்கின் அவருடைய நண்பர்கள், அவருடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அவருடைய மனைவி அமினா, அதே போன்று அவருடைய சகோதரர் தற்போது சலீம் ஆகியோரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்டமாக யாரை கைது செய்யப் போகிறது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதன் பின்புலத்தில் வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு பிறகு முழுமையான விவரங்களை வெளியிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.